சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பள்ளிப்பருவத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரசிகராக இருந்ததாக கூறுகிறார். எம்ஜிஆரின் அரச கட்டளை திரைப்படம் அவருக்கு மிகவும் பிடித்தமானது என்றும், அதில் அரசியல் தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டதால் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் மிகவும் பிரகாசமாகவும் அன்பாகவும் இருப்பார் என்றும் கலாட்டா வாய்ஸ்க்கு அளித்த பேட்டியில் அவர் நினைவு கூறுகிறார். எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் மிகவும் பிரகாசமாகவும் அன்பாகவும் இருப்பார் என்று நினைவு கூர்ந்துள்ளார். இன்றும் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்பதாகவும், அதில் பேசப்பட்ட அரசியல் கருத்துக்களே அந்த படம் தனக்கு பிடிப்பதற்கான காரணம் என்றும் குறிப்பிடுகிறார். அரச கட்டளை திரைப்படத்தின் கதை மக்களின் அவல நிலையை அறிந்து நாட்டின் நலனுக்காக தனது உயிரையே தியாகம் செய்யும் மன்னரையும், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நாட்டை காக்கும் ஒரு புரட்சிக்காரனின் கதையையும் சொல்கிறது. இந்த திரைப்படம் புரட்சித் தலைவரின் அரசியல் கொள்கைகளையும் மக்களின்பால் அவர் கொண்டிருந்த அக்கறையையும் வெளிப்படுத்துகிறது. இதுவே இளம் எடப்பாடி பழனிசாமியை வெகுவாக கவர்ந்திருக்க வேண்டும். அரச கட்டளை திரைப்படம் 1967 மே 19 அன்று வெளியானது. எம்ஜிஆரின் அண்ணன் எம்.ஜி. சக்கரபாணி இந்த படத்தை இயக்கினார். எம்ஜிஆர், சரோஜாதேவி, ஜெயலலிதா, எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. அசோகன், ஆர்.எஸ். மனோகர், நாகேஷ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். குமரி நாட்டு மன்னர் மக்களின் துயரங்களை அறியாமல் இருக்கிறார். அந்த நாட்டு அமைச்சர் மக்களை கொடுமைப்படுத்துகிறார். இந்நிலையில் புரட்சிக்குழுவில் இருக்கும் விஜயன், அதாவது எம்ஜிஆர் அவர்கள், மன்னரை சந்திக்கும் மக்களின் அவல நிலையை எடுத்துரைக்கிறார். அதை அறிந்த மன்னர் மக்களின் மனதறிந்த விஜயனே மன்னனாக வரவேண்டும் என்று கூறிவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். பின்னர் விஜயன் அமைச்சர் செய்யும் சூழ்ச்சிகளை எவ்வாறு முறியடிக்கிறார் என்பதே இப்படத்தின் கதை. எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் ரசிகராக இருந்ததாகவும், அவரது அரச கட்டளை திரைப்படம் அவருக்கு மிகவும் பிடித்தமானது என்றும், குறிப்பாக அந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல் தொடர்பான விஷயங்கள், அந்த படத்தில் வந்த அரசியல் தொடர்பான செய்திகள் மட்டுமே எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த படத்தை திரும்ப திரும்ப நான் பார்ப்பதற்கு காரணம் எம்ஜிஆரும், மற்றபடி அவர் பேசும், அந்த படத்தில் பேசும் வசனங்கள் மட்டும்தான். நான் அரசியலில் பிற்காலத்தில் வரவேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிப்பதும் அந்த படம் மட்டுமே. முதலில் நான் பார்த்த அரசியல் படமும் அதுதான். முதலில் என்னை கவர்ந்த தலைவரும் அவர்தான் என்று எம்ஜிஆரை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.